இந்த முட்டை மசாலாவை மட்டும் செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிறவங்க கெஞ்சுவாங்க, "ப்ளீஸ் இன்னொரு தடவ செஞ்சு குடுங்கன்னு." டேஸ்ட் அவ்ளோ அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. கூடவே 5, 6 முந்திரி பருப்பு கண்டிப்பா போட்டுக்கணும். அரைக்கும் போது ஒரு புடி கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் போட்டு சிம்ல வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறுக்குல லைன் போட்டு முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாப்பிடும்போது. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு விருப்பமான பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1/4 கப் தயிரை மிக்சில போட்டு நல்லா அடிச்சு ஊத்திருக்கேன். கட்டிகள் இல்லாம இருக்கும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரம் பத்தலனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி எண்ணெய் கசிய வதங்கின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கணும். கசூரி மேத்தி வச்சிருந்தீங்கன்னா சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி அந்த கல்லுலயே லேசா வறுத்துட்டு நுணுக்கி போட்டுக்கோங்க. சூப்பர் ஃபிளேவர்ல இருக்கும். சப்பாத்தி, நெய் சோறு, புலாவுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆப்கானி எக் மசாலா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.